சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன துளசி, போன் எடுக்காம விட்டுட்டா? உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டியா? அது என்கிட்ட நடக்காதடி. இப்ப எதுக்காக போன் பண்ண? அத ஹோட்டல்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டல்ல, அது பத்தாதா? எதுக்காக மறுபடியும் போன் பண்ணி என் உயிரை வாங்குற? ஏய், ஹோட்டல்ல அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அடிச்சு அவமானப்படுத்தினல்ல, அதுக்கு பதிலடி கொடுக்க வேணாமா? அந்த அவமானத்துக்கு நான் பதிலுக்கு ஒன்னு அவமானப்படுத்த வேணாமா? அதுக்குத்தான் நான் போன் பண்ணேன். அத்தனை பேருக்கு முன்னால நீ என்ன அடிச்சது கூட எனக்கு வலிக்கல. ஆனா நான் அடிக்க போற அடி உனக்கு தாங்க முடியாத வலியையும் கொடுக்கும், அவமானத்தையும் கொடுக்கும். அதுவும் சாதாரண அவமானம் இல்ல, உன் பரம்பரைக்கே அவமானண்டி. இங்க பாரு, இப்படி எல்லாம் மிரட்டினா நான் பயந்துருவன் நினைச்சியா? இப்படி மிரட்டி என் நிம்மதியை கெடுக்கணும்னு பாக்குறல்ல? ஏய், உன் நிம்மதியை கெடுக்க ஒண்ணு நான் மிரட்டலடி, நான் உண்மையை தான் சொல்றேன். நான் கொடுக்கிற அடியை தாங்கிக்கிறதுக்கான சக்தியை உருவாக்கிக்க. ஏன்னா உன்னால தாங்க முடியாத அளவுக்கு பெரிய அடியா கொடுக்க போறேன். புரியலையா? ஏய், என்னால கூடி சீக்கிரத்துல உனக்கு பெரிய ஆபத்தா வரப்போகுது. என்ன ஆபத்துன்னு சொல்லு பாப்போம். என்னம்மா துளசி, என்ன ஆபத்து? எந்த பக்கத்துல இருந்து வரப்போகுது? யாருக்கு வரப்போகுதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? யோசி, நல்லா யோசி. நீ நினைச்சு பார்க்க முடியாதபடி ஒரு தரமான ஆபத்து தான் வரப்போகுது. அதை எதிர்கொள்றதுக்கு நாளை எண்ணிக்கிட்டே இரு. ஏய், எதுக்குடா என்ன இப்படி சித்திரவதை பண்ற? எங்களுக்கு நீ செஞ்ச கொடுமையெல்லாம் பத்தாதா? இன்னும் எதுக்குடா எங்களை துரத்துக்கிட்டே வர? இன்னும் என்ன செய்யலான்னு இருக்க? சொல்லு, என்ன செய்ய போற? இப்படி கேட்டா நான் சொல்லுவேன்னு நினைக்கிறியா? அதை இப்பவே சொல்லிட்டா சுவாரஸ்யம் போயிடுமே. அதனால சூட்டோட சூடா சொல்றேன். உனக்கு இப்பவே தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்ல மாட்டேனே. நீயே கண்டுபிடிச்சு இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்க பாரு. ஆனா உன்னால என்னதான் முயற்சி பண்ணாலும் தப்பிக்கவே முடியாதுரி. டேய் வெற்றி, என்ன பண்ண போறேன்னு ஒழுங்கா சொல்லிடு. இல்ல நான் உன்னை விட மாட்டேன். இந்த தடவை நான் உன்னை கையால தான் அடிச்சேன். ஆனா அடுத்த தடவை உன்னை பார்க்கும் போது உன்னை கொன்னு போட்டுருவேன். உனக்கு ஏன் கையால தாண்டா சாவ. அதனால நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, உன் கதையை முடிச்சாதான் எங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்னா அதையும் செய்ய நான் தயாரா இருக்கேன். இவன் வேற இப்படி சொல்லி சொல்லி பயமுறுத்தான். இவன் என்ன பண்ண போறானே தெரியல. இவனால யாருக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரியல. சரவணா, துளசி என்ன சொன்னான்னு கேட்டியா? அவ என்ன கொலை செஞ்சிருவாளாம். ஹேய், பொன்னி உன்னை கொலை செஞ்சாலே அந்த மாதிரி அவ என்ன கொலை செஞ்சிருவாளாம். டேய், என்ன உன்ன மாதிரி சாதாரணமா நினைச்சிட்டாடா? அவ ஒரு முட்டாள்றா. அதான் என்ன பத்தி தெரியாமையே பேசுறா. துளசிக்கு நீ என்கிட்ட இருக்கிறது தெரியல போல. அது முட்டை தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அவ பேசவே மாட்டா. உடனே ஓடி வந்து என் காலில் விழுந்து ஐயோ அம்மான்னு கதறுவா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ என் கஸ்டடியில இருக்கிறது நான் சொல்லாம இருக்கிறதுரா? சீக்கிரமா துளசி கிட்ட நான் சொல்ல போறேன். அதை கேட்டதும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுவா. எங்க இருந்தாலும் என்ன தேடி ஓடி வந்து என் காலில் விழுந்து அப்படியே கதறுவா. என் அண்ணனையும் பொண்ணையும் ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டான்னு என்கிட்ட வந்து கதறுவா. அப்படியே அதை பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? டேய், யோசிக்கும் போதே எப்படி இருக்குல்ல? இதுக்கப்புறம் எதுக்கடா காத்திருக்கணும்? கூடி சீக்கிரமா அந்த புது கேம் ஆரம்பிச்சிடலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட்.